மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவை ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறுவனத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள இலத்திரனியல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம், எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பெரிய ஃபீல்டுன்னு சொன்னாங்க. அந்த பாடத்துக்குள்ள நாங்கள் கடந்த வகுப்பில் நிறைய விஷயங்களை பார்த்துருந்தாங்க. அடிப்படையில் இலத்திரனியலுக்கான அறிமுகத்தை கொடுத்தாங்க. அதாவது கடத்தர பொருட்கள், மின்னை கடத்தர பொருட்கள் எப்படி இருக்கும், சகல பொருட்களையுமே மின்னை கடத்தும் திறன் அடிப்படையில் 3 விதமாக பிரிக்கலாம். கடத்திகள், காவிலிகள், மின் குறை கடத்திகள் என்று சொல்லி பிரிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸுக்கான அடிப்படையே மின் குறை கடத்திகள் என்று சொல்லி பார்த்தாங்க. அந்த மின் குறை கடத்திகள் சிலிக்கன், ஜேமானியம் போன்ற திரவியங்களால் ஆக்கப்பட்டிருக்கும் என்று பார்த்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மின் குறை கடத்திகளை 2 விதமாக பிரிக்கலாம். உள்ளீட்டு குறை கடத்திகள், வெளியீட்டு குறை கடத்திகள் சொல்லி. உள்ளீட்டு குறை கடத்திகளில் சிலிக்கன், ஜேமானியம் போன்ற தூய குறை கடத்திகள், இயற்கையாக கிடைக்கக்கூடிய தூய குறை கடத்திகளை உள்ளீட்டு குறை கடத்திகள் சொன்னாங்க. வெளியீட்டு குறை கடத்திகள்ன்றது சிலிக்கன் போன்ற 4ஆம் கூட்ட மூலங்களோட 3ஆம் கூட்டமான போரனையோ அல்லது 5ஆம் கூட்டமான போஸ்பரஸையோ மாசூட்டல் செய்முறை, மாசாக்கல் அல்லது மாசூட்டல் செய்முறை மூலமாக அதை கலந்து நாங்கள் வெளியீட்டு குறை கடத்திகளை உருவாக்கினாங்க. அதில் பி வகை குறை கடத்தி, என் வகை குறை கடத்தி, 2 வகை குறை கடத்திகள் உருவாக்கினாங்க. ரைட். அந்த பி வகை குறை கடத்தியையும் என் வகை குறை கடத்தியையும் பயன்படுத்தி பிஎன் ஜங்ஷனை உருவாக்கினாங்க. அந்த ஜங்ஷனுக்குள்ள நாங்கள் வெளியில இருந்து மின்னோட்டத்தை வழங்குற போது மின்னழுத்தத்தை வெளியில புறமின் முதல்ல இருந்து நாங்கள் அதுக்கு நேர் மின்னழுத்தத்தை, அதாவது பேட்டரியினூடாக போகிற நேரோட்ட மின்னழுத்தத்தை, நேரோட்டம் டிசி கரண்டை நாங்கள் அதுக்கு பிஎன் ஜங்ஷனுக்கு நாங்கள் கொடுக்கக்குள்ள பிஎன் ஜங்ஷன் மின்னுக்குரிய ஒரு வித்தியாசமான ஒரு நடத்தையை காட்டியது. அதாவது பேட்டரி நாங்கள் சரியாக கொள்வைக்குள்ள ப்ளஸ், பேட்டரியினுடைய ப்ளஸ் முடிவிடத்தை பிஎன் ஜங்ஷனுடைய ப்ளஸ் முடிவிடத்தோடு, பிஎன் ஜங்ஷனுடைய ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கடந்த வகுப்பிலேயே தெளிவாக பார்த்தாங்க. என்ன பிஎன் ஜங்ஷனுடைய ப்ளஸ்ன்றது பி வகை குறை கடத்தி, அந்த பி டைப்ல தான் பாசிட்டிவ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் பி டைப் பாசிட்டிவை நாங்கள் பேட்டரியோட பாசிட்டிவோடையும், நெகட்டிவ்ன்றது என் வகையில் பேட்டரியினுடைய நெகட்டிவோடையும் கனெக்ட் பண்ணக்குள்ள எங்களுக்கு சரியான முறையில் பேட்டரியை கனெக்ட் பண்ணக்குள்ள எங்களுக்கு அதனூடாக மின்னோட்டம் அனுப்பப்பட்டது. ரைட். அதை நாங்கள் சொன்னாங்க முன்முக கோடல் முறை. கோடல் பிஎன் சந்தி கோடல் உரை செய்கிறது, அதாவது பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறது. அதில் முன்முக கோடல் முறையில் மட்டும், அதாவது பேட்டரியை சரியாக கனெக்ட் பண்ணுவோம், பேட்டரியினுடைய பாசிட்டிவும் பிஎன் ஜங்ஷனுடைய பாசிட்டிவும் சரியாக பொருந்துற மாதிரி கனெக்ட் பண்ணினா மட்டும்தான் அதனூடாக மின்னோட்டம் பாயுது. அதே நேரத்தில் இன்னொரு கண்டிஷன் சொன்னாங்க, தடுப்பு அழுத்தம், பிஎன் ஜங்ஷனுடைய தடுப்பு அழுத்தத்தை விட பெரிய ஒரு அழுத்தத்தை நாங்கள் வெளியிலிருந்து புறமின் முதல்ல இருந்து வழங்க வேண்டும் என்று சொன்னாங்க. என்ன அப்போ அந்த 2 கண்டிஷனும் பூர்த்தி செய்யப்படும் போது முன்முக கூடல் போது பிஎன் ஜங்ஷனூடாக மின்னோட்டம் பாயும். பின்முக கூடல் உருவதுன்றது கடந்த வகுப்புல தெளிவாக பார்த்தோன்னா, பின்முக கூடல் உருவதுன்றது பேட்டரியை வளம் மாற்றி கொள்கிற மாதிரி. அதாவது பிஎன் ஜங்ஷனுடைய பாசிட்டிவை பேட்டரியோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறது. அப்போ நெகட்டிவ் பேட்டரியை வளம் மாற்றி கொள்ளணும் என்றால் அதனூடாக மின்னோட்ட பாய்ச்சல் இருக்காது. அதனுடைய தொடர்ச்சி நீங்கள் மேலதிகாரிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம். இது உங்களை எக்ஸாமில் பெருசாக கேட்க மாட்டாங்க, பட் உங்களோட புரிதலுக்காக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம். பின்முக கூடல் முறையில் பெரிய ஒரு அழுத்தத்தை நாங்கள் வழங்கினோம்னு சொன்னால் இருவாயு பலதா போயிடும். அதாவது இருவாயும் சொல்றதை விட பிஎன் ஜங்ஷன் அடிப்படை, இருவாயுக்கான அடிப்படையே பிஎன் ஜங்ஷன். அந்த பிஎன் ஜங்ஷன் பலதா போயிடும். பெரிய ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பின்முக கூடல் முறையில் வழங்கல் அழுத்தம் பேட்டரியிலேருந்து கொடுக்கக்கூடிய வழங்கல் அழுத்தம் பெருசாக இருந்தால் அந்த பிஎன் ஜங்ஷன் பலதா போயிடும். என்னென்ன பெரிய அழுத்தம் உள்ளதில் விழப்போகுது, அப்போ பலதா போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கூடாது. நாங்கள் கணித்தல் இலத்திரனியல் சார்பான கணித்தல்களில் நாங்கள் அடுத்த கணக்குகள் போடுவோம். உங்களுக்கு அதை பற்றி விஷயம் ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம், அந்த பிஎன் ஜங்ஷன் எப்படி முன்முக கூடல் முறையில் மின்னோட்டத்தை செலுத்தினதோ, பின்முக கூடல் முறையில் மின்னோட்டத்தை ஓட விடாமல் பண்ணினதோ, அந்த இயல்பை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஒரு இலத்திரனியல் துணை உறுப்பு, இலத்திரனியல் துணை உறுப்பு டிவைஸ் கிடையாது, அது ஒரு துணை உறுப்பு என்று சொல்லுவோம். இலத்திரனியல் அடிப்படை இலத்திரனியல் துணை உறுப்பு இந்த பிஎன் ஜங்ஷனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலை வச்சு உருவாக்கப்பட்ட, கட்டியெழுப்பப்பட்ட ஒரு உபகரணம், ஒரு துணை உறுப்புன்னு சொல்லலாம். அது இருவாயிகள். ரைட். பிஎன் ஜங்ஷன் இருவாயிகள், அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். ரைட். பிஎன் சந்தி இருவாயிகளை பற்றி இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். ரைட். ஓகே, பாருங்க. பிஎன் சந்தி இருவாயி, இருவாயி என்றது பாருங்க கட்டாயம் 2 வாய் இருக்க வேண்டும். இருவாயி என்றாலே அது பேர்லயே பாருங்க, இருவாயி என்றது 2 வாயில்கள், 2 வாசல் மாதிரி இருக்கும். என்ன அப்படிதான் இருவாயி இருக்கு. இந்த இருவாயிகள் நிறைய டைப் இருக்கு, நிறைய டைப் இருவாயிகள். செனர் டயோட் இருக்குது. ரைட். இருவாயி டயோட்னு சொல்லுவோம். செனர் டயோட், செனர் இருவாயின்னு சொல்றது, இந்த சந்தி இருவாயி, ஜங்ஷன் இருவாயின்னு சொல்றது. அப்படி இருவாயில பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்குது, பலதரப்பட்ட வகை இருவாயிகள் இருக்குது. ரைட். இதுல பிஎன் ஜங்ஷன் இருவாயிலையுமே பாருங்க நிறைய டைப் ஆஃப் இருவாயிகள் இருக்குது. ரைட். அதை பற்றிலாம் உங்களுக்கு மேலதிகாரி நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் சயின்ஸ் ஆஃப் டெக்னாலஜி படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இருவாயினுடைய டைப்புகள்லாம் அங்கே தனித்தனியாக படிப்பிப்பாங்க. இங்கே உங்களுக்கு ஓ லெவல் தானே. அப்போ ஓ லெவலில் உங்களுக்கு சாதாரணமாக பிஎன் ஜங்ஷன் இருவாயை பற்றி மட்டும் தெரிஞ்சிருந்தா ஓகே.
மற்ற பற்றி நீங்க பெருசாக யோசிக்கிறது இல்லை. பிஎன் ஜங்ஷன் இருவாயை பற்றி மட்டும் தெரிஞ்சிருந்தா சரி. ப்ராக்டிக்கல்ல உதாரணத்துக்கு சுவிட்ச் போர்ட் அடிக்கணும் மட்டும் சொன்னால் எலக்ட்ரானிக்ல வந்து ஒரு சர்க்யூட் ஒன்று உருவாக்க வேணும், போர்ட் ஒன்று அடிக்க வேணும், ப்ரொஜெக்ட் போர்ட் ஒன்று அடிக்க வேணும் சொன்னால் அதுல எந்த டைப் ஆஃப் இருவாயை நீங்க தேர்ந்தெடுக்க வேணும், ப்ராக்டிக்கல் வைஸ் ரைட். எந்த இருவாயை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அது புறத்தோட்டத்தை வச்சு கண்டுபிடிக்க வேணும் ரைட். அதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ராக்டிகல் டைப்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ரைட். அது எல்லாமே நீங்க அட்வான்ஸ் லெவல்ல சயின்ஸோ டெக்னாலஜி படிக்க போனா உங்களுக்கு அங்க சொல்லி தருவாங்க ரைட். இங்க நாம உங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம் பிஎன் ஜங்ஷன் டயோட் ரைட். பிஎன் ஜங்ஷனை பத்தி கிளியரா நாங்க கடந்த வகுப்புல முழுமையா பார்த்து முடிச்சிடும். அதே ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் கொஞ்சம் கட்டி எழுப்பி எங்களுக்கு ஒரு துணை உறுப்பு லத்திரனிகள் துணை உறுப்பாக ஒன்றை கண்டுபிடிச்சாங்க விஞ்ஞானிகள். பிஎன் சந்தி இருவாய் ரைட். அது என்ன மாதிரின்னு சொன்னால் அது எப்படி இருக்க முடியாது, அதை எப்படி குறிக்கிறேன்னு சொன்னால் பாருங்க, அந்த நாங்கள் பிஎன் ஜங்ஷன் படிக்கக்குள்ள என்ன செஞ்சோமோ அதே பிரச்சனை தான். இந்த ஏ என்ற உருவ பாருங்க, ஏ என்ற உருவ பாருங்க. அதுல வந்து இப்படி ஒரு பி டைப் ஆஃப் குறை கடத்தி இருக்குது ரைட். பி டைப் ஆஃப் குறை கடத்தி ரைட். அந்த மாதிரி இங்கே என் டைப் குறை கடத்தி ரைட். என் வகை குறை கடத்தி, என் டைப் குறை கடத்தி. இந்த பி டைப்பையும் என் டைப்பையும் கிட்ட வைக்கக்குள்ள பிஎன் ஜங்ஷன் வந்து மின்னியலுக்கு, அதாவது புற மின் முதல்ல நான் கொடுக்க பேட்டரியில இருந்து கரண்டை கொடுத்தேக்குள்ள அந்த பிஎன் ஜங்ஷன்ல வந்து வர்ற பிரச்சனைகள் முன்முக கூடல் முறையில மின்னோட்டத்தை கொடுக்குது, பின்முக கூடல் முறையில மின்னோட்டத்தை கொடுக்கல என்ற விஷயங்களை நாங்கள் அதில் கடந்து போகிறோம். அதுதான் நீங்க அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் நீங்க நடக்க போற சந்தி இருவாய். இதை வந்து இருவாயின் வகை நடுகள் சந்தி இருவாய் ரைட். பிஎன் சந்தி இருவாய் என்று சொல்றது. இருவாயில நிறைய இருக்கு, செனல் டயோட் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் போனீங்கன்னா தான் படிப்பீங்க. இங்க லெவலுக்கு தேவையில்லை. செனல் டயோட் எல்லாம் இருக்குது, அது உங்களுக்கு இங்க தேவையில்லை ரைட். இங்க நாங்க படிக்க போறது பிஎன் ஜங்ஷன் இருவாய், சந்தி இருவாயை பற்றி மட்டும் தான். சந்தி இருவாயினுடைய குறியீடு இப்படி இருக்கும் ரைட். பிஎன் சந்தி இருவாயினுடைய குறியீடு சுற்றுகளில் நாங்கள் இதை பயன்படுத்திக்கொள்ள இப்படித்தான் பயன்படுத்துவோம். ஒரு அம்புக்குறியை பயன்படுத்துவோம், ஒரு முட்டுக்கட்டை மாதிரி ஒன்றை போடுவோம், அங்கால ஒரு கூடு ரைட். இது என்ன அர்த்தம் என்றால் ரைட், இருவாயில் என்ன அர்த்தம் என்றால் இதை வந்து ஏ என்று குறிப்போம், இதை வந்து பி என்று குறிப்போம். சாரி, பி இல்லை, இதை கே என்று குறிப்போம் ரைட். இதை வந்து கே என்று குறிப்போம். கே என்றது வந்து கெதோட்டு முடிவிடம் என்று சொல்றோம் ரைட். கெதோட்டு முடிவிடம். இது வந்து ஏ என்றது அனோட்டு முடிவிடம், அனோட்டு முடிவிடம். இந்த ஏயால குறிக்கப்படுறது பாருங்க அனோட்டு முடிவிடம், கேயால குறிக்கப்படுறது கெதோட்டு முடிவிடம். இந்த இருவாஜிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது ரைட். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சரியா பார்த்து தான் சுற்றுகளை கனெக்ட் பண்ண வேண்டும். அனோட்டு முடிவிடத்தை வந்து நாங்கள் பாசிட்டிவ் என்று கதைப்போம், கெதோட்டு முடிவிடத்தை வந்து நெகட்டிவ் வந்து கதைப்போம் ரைட். கெதோட்டு முடிவிடம் நெகட்டிவ், அனோட்டு முடிவிடம் பாசிட்டிவ் ரைட். இந்த இருவாயில் பாருங்க, இந்த படத்துல தெளிவாக காட்டி, இந்த சி படத்தை பாருங்க தெளிவாக காட்டியிருக்கு எல்லாம். மின்னோட்டம் போற திசை இந்த அம்புக்குறி திசையில காட்டப்படும். இந்த இருவாயினூடாக மின்னோட்டம் போற திசை இந்த அம்புக்குறி, இந்த அம்புக்குறி இருக்குதான், இந்த அம்புக்குறி காட்டுறது, இருவாயினுடைய அம்புக்குறி காட்டுறது வந்து அந்த திசையில இந்த மின்னோட்டம் கடத்தப்படும். அப்ப மின்னோட்டம் போற திசையை அம்புக்குறி காட்டும். இங்க ஒரு முன்னுக்கு ஒரு முட்டுக்கட்டை கொடுக்குது. முட்டுக்கட்டை கொடுக்கண்டால் இருவாயின் வேலை என்ன, ஒரு திசையில மட்டும் மின்னோட்டத்தை காட்டும். நாங்கள் பிறகு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யக்குள்ள கிளியரா விளங்கும் ரைட். இந்த திசையில மட்டும்தான் மின்னோட்டத்தை போடப்படும். அங்க இருந்து வர கரண்டை பிளாக் பண்றது தான் இந்த முட்டுக்கட்டை போடுறது. அங்க இருந்து வர கரண்டை வந்து பிளாக் பண்ணும், அங்கால விட விடாது, உள்ளுக்கு வர விடாது. அப்ப இருவாய் டயோட் என்ன தேவைக்கு பயன்படும், ஒரு திசையில மட்டும் மின்னோட்டத்தை கடத்துறதுக்காக இந்த சந்தி இருவாய்களை பயன்படுத்தலாம். நிறைய தேவைகளுக்கு இருக்கு. அடலோட்டத்தை நீரோட்டமா மாத்திர தேவை இருக்குது. மற்றது சோலார் சிஸ்டம் ரைட். இப்போ சூரிய கலங்களை பயன்படுத்தி நாங்கள் கரண்ட் எடுக்க போகிறோம், அங்கேயும் எங்களுக்கு சந்தி இருவாயு தேவைப்படுது, இந்த பிஎன் ஜங்ஷன் சிலிக்கன் இருவாயு தேவைப்படுது. அப்படி நிறைய ஆடலோட ஏசியா டிசியா மாத்துறது அந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு எங்களுக்கு இந்த இருவாயுகளை பயன்படுத்தப்படுது ரைட். அதை பற்றிலாம் நாங்கள் டெக்னிக்கை பின்னுக்கு படிப்போம். இங்கே நாங்கள் அடிப்படையில் எடுத்துக்கொள்வோம் இருவாயுன்றது இப்படி தான் இருக்கும். அதன் பிரதான தொழில் இருவாயு ஒன்றினுடைய பிரதான தொழில் மின்னோட்டத்தை வந்து ஒரு திசையில் மாத்திரம் அனுப்ப வேண்டிய தேவையுள்ள சந்தர்ப்பங்களில் இந்த இருவாயை பயன்படுத்திக் கொள்ளலாம். மின்னோட்டத்தை ஒரு திசையில மட்டும், மற்ற எதிர் திசையில வந்தால் அதை பிளாக் பண்ணி போடும் ரைட். மின்னோட்டத்தை பிளாக் பண்ணது இந்த முட்டுக்கட்டை மாதிரி ஒன்று போடுறது ரைட். ஓகே, அது வந்து மைனஸ் முடிவிடம், இது வந்து பாசிட்டிவ் முடிவிடம். ஏ என்ற அனோட்ன்றது பாசிட்டிவ், கெதோட்ன்றது மைனஸ். பாசிட்டிவ்ல இருந்து மைனஸுக்கு தான் மின்னோட்டம் போகும். அம்புக்குறி காட்டுற திசையில பாசிட்டிவ்ல இருந்து மைனஸுக்கு போகும் ரைட். ஓகே, அதை நீங்க கிளியர் எடுத்து வச்சீங்கன்னா சரி ரைட். ஓகே, தொடர்ச்சியா நாங்கள் பார்ப்போம். இது வந்து இருவாயினுடைய ஒரு புறத்தோட்டம். இந்த படத்துல காட்டிருக்கு பாருங்க, இருவாயினுடைய ஒரு புறத்தோட்டம். வெளியில இருந்தாங்க இருவாயை பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும் டயோட் ரைட். இருவாயினுடைய புறத்தோட்டம். இதுல வந்து ஒரு கம்பி இருக்கும். இது வந்து ஒரு கருப்பு நிறத்தாலான ஒரு உருளை வடிவம் இருக்கும். கருப்பு நிறத்தாலான ஒரு உருளை வடிவம் இருக்கும். இந்த உருளை வடிவத்தினுடைய எட்ஜில் வந்து ஒரு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி நிறம் அல்லது வெள்ளை நிறம், வெள்ளை கலர்ல அல்லது வெள்ளி கலர்ல வந்து ஒரு சாயம் மாதிரி ஒன்று பூசியிருப்பாங்க. எங்கால ஒரு கம்பி வரும் ரைட். ஓகே, இப்படி வந்து இப்படித்தான் இந்த புறத்தோட்டம் இருக்கும். இதுல வந்து நம்பர் போட்டிருப்பாங்க, M10 போட்டிருக்கு, இதுல 540 போட்டிருக்கு. அப்படி நம்பர்கள் போட்டுருவோம். நம்பரை வச்சு கொண்டுதான் இந்த சந்தி இருவாயினுடைய வகையை நாங்கள் தீர்மானம். இந்த இருவாயினுடைய உடல்ல வந்து பூசப்பட்டுள்ள இந்த நம்பர், போடப்பட்டுள்ள இந்த நம்பரை வச்சுதான் இது எந்த வகையான சந்தி இருவாயி பிஎன் ஜங்ஷன் இருவாய் என்றதை கண்டுபிடிக்கும் ரைட். மற்றது இந்த ஒரு முடிவிடத்துல வந்து வெள்ளி நிறம் பூசப்படும். வெள்ளி இது பாருங்க, வெள்ளை அல்லது வெள்ளி நிற வளையம் பூசப்படும். அந்த வெள்ளி அல்லது வெள்ளி நிற வளையம் பூசப்பட்டுள்ள இடத்துல தான் கெதோட் இருக்கும். கெதோட் முடிவிடம். கெதோட்ன்றது வேற மைனஸ் நெகட்டிவ் எலக்ட்ரான்கள் என் வகை குறை கடத்தி. இதுக்குள்ள நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்கு பிஎன் ஜங்ஷன் தான் இருக்கு. இருவாயை நீங்க புறத்தோட்டத்தில் உள்ள இருவாயை நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து பாருங்க பிஎன் ஜங்ஷன் தான் இருக்கு ரைட்.
பிஎன் ஜங்ஷன் தான் உள்ளுக்கு இருக்கு. இது வந்து பி வகை, இது வந்து என் வகை, ரைட். பிஎன் ஜங்ஷன் தான் நிர்வாகிக்குள்ள உடைச்சு பாத்தீங்கன்னா இருக்கு. பி வகைன்னா அங்க துளைகள் அதிகமா இருக்குன்னு பாத்துறாங்க. என் வகையான லத்திரங்கள் அதிகமாக இருக்குன்னு பார்த்துனாங்க. அப்போ லத்திரங்கள் இருக்கிறத வந்து மறை முடிவிடம், என்னன்றது நெகட்டிவ் மறை முடிவிடம், பி என்றது பிளஸ் பாசிட்டிவ் முடிவிடம். அப்போ நெகட்டிவ் இருக்கிற பக்கம் தான் அந்த வெள்ளி நிற கோடு பூசி இருக்கு. இந்த பக்கம் பூசி இருக்கிறது வந்து நெகட்டிவ் வகை இருக்கிறது. அப்போ அது வந்து நெகட்டிவ் மறை முடிவிடம். இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்கும். அப்போ இந்த முடிவிடம் வந்து பிளஸ் முடிவிடம், ரைட். இந்த முடிவிடம் வந்து பிளஸ் முடிவிடம், இந்த முடிவிடம் மைனஸ் முடிவிடம். இருவாயினுக்கு வந்து இருவாயிகளுக்கு வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டு முடிவிடங்கள் இருக்கு, ரைட். இப்போ சந்தி இருவாயில இது அனோட், இது கேதோட். இந்த முட்டுக்கட்டை போட்ட இடம் கேதோட், மற்றது அம்புக்குறி போகிற இந்த திசையில தான் மின்னோட்டம் பாயும். மின்னோட்டம் பாயிற திசை இந்த திசையில இருக்கு. பிளஸ்ல இருந்து மைனஸ் விளைக்கும். அப்போ அனோட்ன்றது பிளஸ், கேதோட்ன்றது மைனஸ் ஞாபகம் வச்சுக்கொள்றை. அப்போ இந்த திசையில மின்னோட்டம் பாயும். இதுதான் சந்தி இருவாயினுடைய ஒரு புற வடிவம். இதுதான் இருவாயினுடைய குறியீடு. சுற்றுகளை பயன்படுத்தப்படுற இருவாயினுடைய குறியீடு இப்படித்தான் இருக்கு, ரைட். ஓகே, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ், ரைட். ஓகே, மின்னோட்டம் போகிற திசை இப்படி இருக்கு. அம்புக்குறி காட்டுற திசையில மின்னோட்டம் போகும், ரைட். இதுதான் இருவாய்கள், இருவாயினுடைய அடிப்படை. மற்றது இந்த கெதோட்டு முடிவிடத்தை இனங்காணுறதுக்கு இப்போ ப்ராக்டிக்கலில் நாங்கள் இருவாயை பயன்படுத்தக்குள்ள கெதோட்டு முடிவிடத்தை இனங்காணுறதுக்காக, இருவாயினுடைய முடிவிடம் கெதோட்டுன்றதை இனங்காணுறதுக்காக இதில் வெள்ளி அல்லது வெள்ளை நிறத்தாலான ஒரு வளையம் மூடி இந்த இதில் வந்து பூசியிருப்பாங்க. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த போடுற பாருங்க வெள்ளை அல்லது வெள்ளி நிற வளையம் பூசியிருப்பாங்க, ஒரு முடிவிடத்தில் பூசியிருப்பாங்க. அதுதான் கெதோட்டு முடிவிடம், மறை முடிவிடம் என்று சொல்கிறோம். இருவாயின மறை முடிவிடம், ரைட். ஓகே, நாங்கள் அடுத்த ஒரு செயற்பாடோட பார்ப்போம். ரைட். இந்த செயற்பாடை பார்க்கும் இதில் என்ன சொல்றான் என்றால், ஓகே, இதுல தேவையான பொருட்கள் பாருங்க, IN 4001, ரைட். இதுதான் நம்பர். இருவாயிகள் PN சந்தி இருவாயிகள்லயே பாருங்க, PN சந்தி இருவாயிகள்லயே நிறைய வகை இருக்குது, ரைட். அது நம்பரை பொறுத்து நிறைய வகை இருக்குது. நிறைய தேவைகளுக்காக இருவாயை பயன்படுத்தும், ரைட். இதுல எங்களுக்கு தேவையானது IN 4001 இருவாயி அல்லது இந்த வகையில் உள்ள ஏதாவது ஒரு இருவாயி. IN 401 இருக்கிற வகையில உள்ள ஏதாவது ஒரு இருவாயை பயன்படுத்த, ஒரு டயோட் ஒன்றை பயன்படுத்தலாம், ரைட். ஓகே, அது தேவையான பொருள். அடுத்தது ரெண்டாவது வந்து 2.5 வோல்டேஜ் மின் சூழ் குமிழ், ஒரு மின் குமிழ் ஒன்று பயன்படுத்த, 2.5 வோல்டேஜ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு மின் குமிழ் ஒன்றை பயன்படுத்தலாம், ரைட். ஓகே, அடுத்தது வந்து 1.5 வோல்டேஜ் மின் கலங்கள்ல 2. அப்போ 1.5 வோல்டேஜ் மின் கலங்கள்ல 2 என்றால் 3 வோல்டேஜ், ரைட். ஓகே, அடுத்த 4வது இரு கலங்கள் உள்ள பேட்டரி, 2 கலங்களை வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பேட்டரி வருது, ரைட். ஓகே, அடுத்தது ஒரு ஆளி, அடுத்தது ஒரு சுற்றுப்பலகை, அடுத்தது வந்து தொடுக்கும் கம்பிகள், கனெக்ட் பண்ற கம்பிகள், ரைட். ஓகே, இதுதான் தேவையான பொருட்கள். ஓகே, என்ன செய்யணும் கேட்டால், ஒரு சுற்றுப்பலகையில் ப்ரொஜெக்ட் போர்ட் ஒன்று எடுத்து இருவாயை முன்முக கூடலுருமாற தொடுக்க. முன்முக கூடலுருமாற தொடுக்கிறத பற்றிலாம் நீ படிச்சிட்டீங்க. முன்முக கூடலுறுதல் என்றால் பேட்டரியையும் இருவாயையும் சரியாக கனெக்ட் பண்றது. இருவாயினுடைய பிளஸ் மைனஸ் முடிவிடங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். ஒரு இருவாயினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கே இருக்குமன்றது சுற்றுக்குறியீடுகள் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமே. இந்த மின்னோட்டம் போற திசையில தான் பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு தான் மின்னோட்டம் போகும். அப்ப மின்னோட்டம் போற திசை அம்புக்குறி காட்டும். ஆகவே அந்த முட்டுக்கட்டை போட்ட இடம் மைனஸ், முட்டுக்கட்டை போட்ட இடம் இருவாயிலும் வந்து முட்டுக்கட்டை மேல ஒரு மறைப்பு போட்டுக்கிறாங்க. அந்த மறைப்பு வந்து மைனஸ், அதான் கேத்தோட்ட காட்டுறது. மற்ற முன்னுக்கு இருக்கிறது அனோட், அப்ப அது பிளஸ். அப்ப இப்படி ஒரு இருவாயை பாருங்க, ரைட். இந்த படத்துல உங்களுக்கு காட்டுறது பாருங்க, ரைட். இப்படி ஒரு இருவாய் தான் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும். இப்படி ஒரு இருவாய் தான் சுற்றுகளில் பயன்படுத்தப்படும். இந்த முட்டுக்கட்டை போட்ட இடத்துல என்றால் இந்த இடத்துல வந்து கேதோட்டு முடிவிடம் சொல்றது, ரைட். கேதோட்டு முடிவிடம் இது மறை முடிவிடம். மற்ற இந்த இடம் வந்து பாசிட்டிவ் முடிவிடம், பிளஸ் முடிவிடம். இதை வந்து அனோட்டு முடிவிடம் என்று சொல்றது, ரைட். ஓகே, அப்ப இங்க இருந்தீங்க தான் மின்னோட்டம் பாயும். மின்னோட்டம் பிளஸ்ல இருந்து மைனஸ், அனோட்ல இருந்து கேதோட்டு தான் மின்னோட்டம் பாயும். அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் திசையை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இருவாயினுடைய பாசிட்டிவ்ன்றது இங்க இருக்கு, அம்புக்குறியின் இந்த இருக்கு தொடக்கத்துல இருக்கு. அம்புக்குறியின் முடிவில வந்து அந்த முட்டுக்கட்டை போட்ட இடத்துல வந்து நெகட்டிவ் இருக்கும். அதை ஞாபகம் வச்சா சரி. நெகட்டிவ்ன்றது கேதோட்டு முடிவிடம், இருவாயின் கேதோட்டு முடிவிடம். அதை ஞாபகம் வச்சிருந்தால் சரி, ரைட். இப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். ஓகே, முன்முக கூடல் மாறதோட கட்ட வேண்டாம். பேட்டரியினுடைய பாசிட்டிவையும் இருவாயினுடைய பாசிட்டிவையும் சரியாக கனெக்ட் பண்ணணும், ரைட். ஓகே, அடுத்து என்ன சொல்றான், ஆளியை மூடி குமுளை அவதானிக்க. ஓகே, ஆளியை மூடி குமுளை அவதானிப்போம். அடுத்தது இரண்டாவதாக மின்கலத்தை மாத்திரம் தொடுப்பகட்டி அதனை இருவாய்க்கு பின்முக குடலுமாறு செய்து. ஓகே, இப்ப என்ன பின்முக குடலுமாறு செய்து வந்து அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா அவதானிக்கட்டாம், ரைட். ஓகே, இப்ப ஒரு என்ன சொல்றான் என்றால் இந்த கேள்வியில இந்த பரிசோதனையில என்ன சொல்றான் என்றால், ரைட், நாங்க இங்க கவனிப்போம். இந்த படத்தை கவனிங்க. இந்த முன்முக கூடல்னு சொல்லக்கூடிய இந்த படத்தை கவனிங்க, ரைட். முன்முக கூடல் முறையில வந்து ஒரு இருவாயை கனெக்ட் பண்ணி இருக்குது, ரைட். ஒரு பேட்டரியோட இருவாயை கனெக்ட் பண்ணி இருக்குது. இங்க பாருங்க, இதுதான் பேட்டரி, ரைட். இங்க பேட்டரியினுடைய பாசிட்டிவ் வந்து பெரிய கோட்டால பாசிட்டிவும் சின்ன கோட்டால நெகட்டிவும் காட்டப்படும், ரைட். 6 வோல்டேஜ் பிரியோக வழங்கல் அழுத்தம் என்று சொல்றது. பிரியோக அழுத்தம் என்று சொல்லலாம், அல்லது சுற்றுக்கு வழங்கப்படுகிற அழுத்தம். சுற்றுக்கு வந்து அழுத்தத்தை வழங்குறவர் பேட்டரி என்றபடியால பேட்டரியில இருந்து சுற்றுக்கு ஒரு வழங்கல் அழுத்தம் வழங்கப்படுகிறது, ரைட். ஓகே, இந்த வழங்கல் அழுத்தம் 6 வோல்டேஜ். இந்த வழங்கல் அழுத்தம் வந்து பாருங்க 6 வோல்டேஜ் வழங்கப்படுறதால இங்க இருந்து வெளிக்கிற கரண்ட் வந்து பிளஸ்ல இருந்து வெளிக்கிற கரண்ட் வந்து இப்படி இந்த திசையில வந்து இப்படி என்று வந்து, ரைட்.
இதுக்குள்ளால போக அனுமதிக்குமா அனுமதிக்காதான்னு கேட்டால் அனுமதிக்கும். ஏனென்றால் இது முன்முக கூடல் முறையில அனுப்பப்பட்டிருக்கு. பேட்டரியினுடைய பாசிட்டிவ் முனையும் இங்க இருக்கிற பேட்டரியினுடைய பாசிட்டிவ் முனையும் இருவாயினுடைய பாசிட்டிவ் முனையும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இங்க வந்து நெகட்டிவ்னு சொன்னோம். இப்பதான் சொன்னா இந்த முட்டுக்கட்டை போட்ட இடம் நெகட்டிவ், முன்னுக்கு இருக்கிற இடம் பாசிட்டிவ். என்ன மின்னோட்டம் போற திசை இப்படித்தான் இருக்கும். அம்புக்குறி காட்டுற திசையில மின்னோட்டம் போகும். இந்த அம்புக்குறி இருவாயினுடைய அம்புக்குறி காட்டுற திசையில மின்னோட்டம் போகும். ரைட். அப்ப இந்த உள்ளால மின்னோட்டத்தை அனுமதிக்கும் இருவாயி. எனக்குள்ளால மின்னோட்டத்தை அனுமதிக்கும். ஏனென்றால் பேட்டரியினுடைய பாசிட்டிவும் இருவாயினுடைய பாசிட்டிவும் சரியாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கால் அது வந்து முன்முக கூடல் முறை என்று சொல்றோம். நாங்கள் கடந்த வகுப்பில் தெளிவாக பார்த்தோம். முன்முக கூடல் முறையில இருவாயு தன்னூடாக மின்னோட்டத்தை அனுமதிக்கும். ரைட். நீங்க ஒரு நோட்டாகவே வச்சுக்கொள்ளலாம். முன்முக கூடல் முறையில பேட்டரியினுடைய பாசிட்டிவையும் இருவாயினுடைய பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணியிருந்தால், அதாவது பேட்டரியை சரியா கனெக்ட் பண்ணியிருந்தால் இருவாயு தன்னூடாக மின்னோட்டத்தை அனுப்ப அனுமதிக்கும். மின்னோட்டத்தை அனுப்ப அனுமதிக்கும். ரைட். ஓகே. அப்ப இதுக்கான புறக்கரன் வந்து இந்த இருவாயுக்குள்ளால் வெளியில வந்து ரைட் இப்படி வந்து இந்த மீன் கும்பலுக்குள்ளால போகும். மீன் கும்பலுக்குள்ளால போகும். அப்படியே வந்து இப்படி என்று வந்து இந்த சுவிட்ச் இதில் ஒன் பண்ணி விட்டீங்கன்னா சரி, சுவிட்ச் ஒன் பண்ணா தான் இதெல்லாம் கரண்ட் அனுமதிக்கும். என்ன சுவிட்ச் ஒன் பண்ணி விட்டீங்கன்னா இப்படி வந்து மைனஸாக தொடும். அப்போ சுற்று பூரணப்படுத்தப்படுது. சுற்றுக்கு வந்து ஒரு வழங்கல் அழுத்தம் இருக்குது. பேட்டரியால் கொடுக்கப்படுற 6 வோல்டேஜ் வழங்கல் அழுத்தம் இருக்குது. சுற்றும் பூரணப்படுத்தப்பட்டிருக்குது. இருவாயும் தனக்குள்ளால மின்னோட்டத்தை அனுமதிக்குது. ஆகவே சுற்று வந்து பூரணப்படுத்தப்பட்டிருக்கு. ரைட். ஓகே. இப்போ என்ன நடக்கும் என்றால் இந்த இருவாய்க்கு வந்து தடுப்பழுத்தத்தை விட ஒரு பெரிய அழுத்தத்தை கட்டாயம் பிரயோகிக்க வேண்டும்னு சொன்னாங்க. என்ன இருவாய்க்கு வந்து தடுப்பு அழுத்தத்தை விட இருவாயினுடைய தடுப்பு அழுத்தம் வந்து ஒரு சிலிக்கன் வகை இருவாயா இருந்தால் 0.7 வோல்டேஜ் தான் இதனுடைய தடுப்பு அழுத்தம். 0.7 வோல்டேஜ் தான் இதனுடைய தடுப்பு அழுத்தம் சிலிக்கனால் ஆக்கப்பட்ட இருவாய் என்றபடியாக. ரைட். அப்ப 0.7 வோல்டேஜை விட அப்ளைங் வோல்டேஜ் அதாவது வழங்கல் அழுத்தம் பெருசாக இருக்க வேண்டியது கட்டாயம். முன்முக கூடல் முறையில கனெக்ட் பண்றதை தவிர கனெக்ட் பண்றதுன்றது ஒரு கண்டிஷன். முன்முக கூடல் முறையில பேட்டரியும் இருவாயும் சரியாக பாசிட்டிவ் வந்து சரியாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். பாசிட்டிவ் முடிவிடங்களும் நெகட்டிவ் முடிவிடங்களும் சரியாக கனெக்ட் பண்ணியிருக்கணும் முன்முக கூடல் முறையில். அது கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் தடுப்பழுத்தத்தை விட இருவாயின் தடுப்பழுத்தத்தை விட பெரிய அழுத்தத்தை வழங்கல் அழுத்தம் பேட்டரியில இருந்து வழங்கப்படுகிற அழுத்தம் பெரிய அழுத்தமா இருக்க வேண்டும். அப்ப இங்க இருக்கிற அழுத்தம் பாருங்க 0.7 வோல்டேஜ். இருவாயினுடைய தடுப்பழுத்தம் 0.7 வோல்டேஜ். அதை விட பெரிய அழுத்தத்தை பிரயோகிச்சால் அது எனக்கு 6 வோல்டேஜ் தான் சுற்றில பிரயோகிக்கப்படுது. ஆகவே இந்த இருவாயு தன்னூடாக மின்னோட்டத்தை அனுமதிக்கும். ரைட். ஓகே. இப்ப இருவாய்க்கு குறுக்க விழுகிற ஒரு வோல்ட்டுமானியை பயன்படுத்தி நாங்கள் இருவாய்க்கு குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாட்டை வோல்ட்டுமானியை பயன்படுத்தி V1 என்று சொல்லக்கூடிய ஒரு வோல்ட்டுமானியை பயன்படுத்தி இந்த இருவாய்க்கு குறுக்க எவ்வளவு அழுத்தம் விழுமென்றால் இருவாயில வந்து வேலை செய்யணும் என்றால் அதுக்கு 0.7 வோல்டேஜ் தடுப்பு அழுத்தம் தான் இருவாய்க்கு வேக்காகிறதுக்கான தடுப்பு அழுத்தம். என்ன இருவாயை பண்ண வைக்கிறதுக்கான தடுப்பு அழுத்தம் 0.7 வோல்டேஜ். அதுதான் இந்த வோல்ட்டுமானி வாசிக்கும் 0.7 வோல்டேஜ் சிலிக்கானால் ஆக்கப்பட்ட இருவாய் என்றபடியால இந்த இருவாய்க்கு குறுக்க அழுத்தம் விழும். ரைட். ஓகே. அப்ப வழங்கல் அழுத்தம் 6 வோல்டேஜ் இங்க இருக்குது. இருவாயி தான் வேலை செய்யறதுக்காக 0.7 வோல்டேஜ் எடுத்துக்கொள்ளுது. ஆகவே பல்பு தான் மிச்ச அழுத்தத்தை எடுத்துக்கொள்ளும். அதாவது உண்மையா என்ன விளக்கம் என்றால் நீ 6 வோல்டேஜ் சுற்றுக்கு அப்ளை பண்றாய், இருவாயுவுக்கு ஆகணும்னா 0.7 வோல்டேஜ் அதை எடுத்துக்கொள்ளும். தடுப்பு அழுத்தத்தை தான் எடுத்துக்கொண்டால் மிச்சம் இருக்கிற 5.3 வோல்டேஜ் இந்த பல்புக்கு குறுக்க விழும். இந்த பல்பு வேலை செய்யறதுக்காக ரைட் இந்த பல்பு வேலை செய்யறதுக்காக பல்புக்கு குறுக்க 5.3 வோல்டேஜ் என்ற அழுத்தம் விழும். அதை V2 இந்த வோல்ட்டுமானி வாசிக்கும். ரைட். ஓகே. அப்ப இது சுற்று சரி. முன்முக கூடல் முறையில சுற்று சரி. முன்முக கூடல் முறையில இருவாயு தன்னூடாக மின்னோட்டத்தை அனுமதிக்கும். ரைட். பிளஸ்ல இருந்து விளைகிற கரண்ட் இருவாயினுடைய பிளஸோட கனெக்ட் பண்ணிருக்கிறபடியால அதுக்குள்ள மின்னோட்டம் போகும். அப்ப போறபடியால இருவாயு தான் தனக்கு தேவையான 0.7 வோல்டேஜ் எடுத்துக்கொள்ளும். மிச்சத்தை வந்து பல்பு வேலை செய்யறதுக்கு கொடுத்துக்கணும். அப்ப பல்பு வந்து 5.3 வோல்டேஜ் அழுத்தத்துல வேலை செய்ய போகுது. அப்ப லோடுக்கு குறுக்க லோட நாங்கள் இருக்கிற பல்பு ரைட் பல்புக்கு குறுக்க 5.3 வோல்டேஜ் அழுத்தம் விழும். இருவாயு 0.7 வோல்டேஜ் யூஸ் எடுத்துக்கொள்ளும். அப்ப ரெண்டையும் கூட்டுறது எனக்கு வழங்குறதுக்கு சமனா இருக்க வேண்டும். இதை பத்தி கல்குலேஷன் எல்லாம் உங்களுக்கு இல்ல, அட்வான்ஸ் லெவலில் படிச்சீங்கன்னா விளங்கும். அப்ப வழங்கல் அழுத்தம் சுற்றுக்கு வழங்கப்படுகிற வழங்கல் அழுத்தம் வந்து இருவாய்க்கு தேவையான அழுத்தத்தையும் லோடுக்கு பல்பு மின்கும்பலுக்கு தேவையான அழுத்தத்தையும் எடுத்துக்கொள் ரெண்டையும் கூட்டுறது இந்த வழங்கல் அழுத்தத்துக்கு சமனா இருக்க வேண்டும். ரைட். ஓகே. எந்த ஒரு அழுத்தமும் விளக்கப்படாதாங்க வேற ஒரு இடத்துல. ரைட். அப்ப முன்முக கூடல் முறையில் இது. இப்ப நாங்க பின்முக கூடல் முறையில நடக்கணும் பார்ப்போம். ரைட். இப்ப இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நாங்கள் பின்முக கூடல் முறையில கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ரைட். ஓகே. பின்முக கூடல் முறையில கனெக்ட் பண்றதா என்ன பேட்டரியை வளம் மாற்றி கொள்ளுறது. இப்ப இருவாய் டயோட் இங்க இருக்குது. ரைட். இருவாயி இங்க இருக்குது. இருவாயின் மைனஸ் தான் இந்த முட்டுக்கட்டை போட்ட இடம் மைனஸ் சொன்னா பிளஸ்ன்றது இங்கே இருக்கும். ரைட். அப்ப பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி தான் அம்புக்குறி காட்டுற திசையில மின்னோட்டம் போகும். பிளஸ்ல இருந்து மைனஸ் தான் மின்னோட்டம் போகும். அப்ப அம்புக்குறி எந்த பக்கம் காட்டுதோ அந்த பக்கம் மின்னோட்டமோ அதெல்லாம் குறிச்சாச்சு. அப்ப இருவாயினுடைய பிளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெளிவா எடுத்து வச்சுக்கொள்வோம். இதை வந்து நாங்கள் அனோட் முடிவிடம்னு சொல்லுவோம். இதை வந்து கெதோட் முடிவிடம்னு சொல்லுவோம். கெதோட்ன்றது மைனஸ், அனோட்ன்றது பிளஸ். ரைட். இப்படிதான் இருவாயி இருக்கும். இந்த இருவாயை பின்முக கூடல் முறை என்றால் மின்னோட்டம் போக முடியாதபடி கனெக்ட் பண்ண வேண்டும். முன்முக கூடல் என்றால் மின்னோட்டம் அனுமதிக்கும், பின்முக கூடல் என்றால் மின்னோட்டம் கூட அனுமதிக்காது இருவாயை பொறுத்தவரையில். ரைட். இருவாய்கள் வந்து எப்பவுமே முன்முக கூடல் முறையில தான் மின்னோட்டத்தை அனுமதிக்கும். இருவாயின்றது அடிப்படையே பிஎன் ஜங்ஷன் தான். நீங்க பிஎன் ஜங்ஷன்ல படிச்சது தான் இங்க பாவிக்கிறீங்க. ரைட். பிஎன் ஜங்ஷன் தான் உள்ளுக்கு இருவாயை உடைச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பிஎன் ஜங்ஷன் தான் இருக்கும். ரைட்.
பிஎன் ஜங்ஷன்ல இருக்கிற பிரச்சனை தான் இங்கே இருவாயிலையும் இருக்குது. அப்போ அதை டெவலப் பண்ணி தான் இருவாயை கண்டுபிடிச்சாங்க. ரைட், ஓகே. அந்த இருவாய்க்கு வந்து நாங்கள் இப்போ அப்ளைங் வோல்டேஜ் 6 வோல்டேஜை கொடுக்குறோம். பேட்டரியை பயன்படுத்தி அப்ளைங் வோல்டேஜ் 6 வோல்டேஜை கொடுக்குறோம். இங்கே நாங்கள் இந்த இருவாயை பொறுத்தவரையில் சுற்றில வேலை செய்து இல்லையோடு கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது இருவாயின் பாசிட்டிவும் பேட்டரியின் பாசிட்டிவும் சரியா கனெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ரைட், இங்க இருவாயின் பாசிட்டிவ் முடிவிடம் நேர் முடிவிடம் இங்கே இருக்குது. ரைட், இருவாயின் நேர் முடிவிடத்தோட கனெக்ட் பண்ணப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துக்கொண்டு வந்து என்றால் பேட்டரியினுடைய நெகட்டிவை தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியினுடைய மைனஸும் இருவாயினுடைய பாசிட்டிவும் தான் இங்க கனெக்ட் பண்ணி இருக்குது. ரைட், பேட்டரியினுடைய மைனஸோட இருவாயினுடைய பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணி இருக்கிறபடியால இருவாயி தனக்குள்ளால மின்னோட்டத்தை அனுப்பாது. பின்முகக்கூடல் முறையில இருவாயி ஒர்க் ஆகாது. ரைட், தனக்குள்ளால மின்னோட்டத்தை அனுப்பாது. இல்ல உனக்கு ஒருவேளை சந்தேகமா இருந்தாலும் நீங்க செஞ்சு பார்க்கலாம். பேட்டரி வந்து இதுல கனெக்ட் பண்ணிருக்கு. பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கபடியா பேட்டரியின் பாசிட்டிவ்ல இருந்து தான் கரண்ட் வெளியிடும். அப்ப பேட்டரியின் பாசிட்டிவ் இங்க இருக்கு. ரைட், இதுதான் பேட்டரியின் பாசிட்டிவ். இங்க இருந்து வெளிக்கிற கரண்ட் இப்படி வந்து ஆளிய மூடின உடனே, ரைட், இந்த ஆளிய மூடின உடனே எப்படி வர கரண்ட் வந்து இந்த ஆளிக்குள்ளால போய், ரைட், ஆளிய மூடின உடனே ஆளிக்குள்ளால போய் இப்படி இந்த திசையில வர கரண்ட் வந்து இப்படி வந்து மின் குமிழுக்களால போகுது. ரைட், இப்படி மின் குமிழுக்களாலவே இப்படி வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டை போட்டாச்சு. இந்த முட்டுக்கட்டை போட்டால் அதுக்குள்ளால கரண்ட் போக இயலாது. ரைட், இந்த இருவாயில இந்த முட்டுக்கட்டை போடுறதுக்கான ரீசன் அதுதான். முட்டுக்கட்டை போட்டால் அதை தாண்டி உள்ள வேலையில் அது கரண்ட். இப்ப இருவாயின் வேலையை நாங்கள் அடிப்படையில் பார்த்தோம். இருவாயினுடைய வேலையே ஒரு திசையில மட்டும்தான் மின்னோட்டத்தை கடத்து, மற்ற திசையில வேற விடாது. அதுதான் இந்த முட்டுக்கட்டை போடுவாங்க. இருவாய்க்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவாங்க. முட்டுக்கட்டை முன்னுக்கு ஒரு கட்டை மாதிரி கூட பாருங்க, கதோட்டு. இந்த கதோட்டு முடிவத்தில் ஒரு கட்டை மாதிரி, இந்த கட்டையை தாண்டி உள்ளுக்கு கரண்ட் வரையலாம். பிளஸ்ல இந்த பேட்டரியின் பிளஸ்ல இருந்து வெளிக்கிட்டு வர கரண்ட் வந்து உள்ள வந்து இப்படி பல்புகளால் வந்து இப்படி வந்து இதுக்கு இந்த இங்க முன்ன வந்து இந்த கட்டையை தாண்டி உள்ள வரையலாம். எவ்வளவு கரண்ட் வந்தாலும் உள்ள வரையலாம். அதுதான் இருவாயி யூஸ் பண்றதுக்கான ஒரு இருவாயினுடைய பிரியோகம். ஒரு திசையில மட்டும் மின்னை கடத்துறதுக்காக இருவாயை பயன்படுத்துவோம். என்ன, அப்ப எதிர் திசையில வந்தால் கரண்டை வந்து அலோவ் பண்ணாது, உள்ளுக்குள்ள போக ஒரு சுற்றப்பூர்ணப்படுத்த விட அது ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும். முன்முகக்கூடல் முறையில வந்து மின்னோட்டத்தை அனுப்பும், பின்முகக்கூடல் முறையில மின்னோட்டத்தை அனுப்பாது. அப்ப ஒரு சுவிட்ச் மாதிரியும் வேலை செய்யும். ரைட், அப்படின்னு சொல்லலாம் நீங்க. ரைட், ஓகே. அப்ப பின்முகக்கூடல் முறையில நடக்காது. அப்ப இங்க கொடுக்கப்பட்ட வளங்களழுத்தம் என்ன செய்யும் என்றால், கொடுக்கப்பட்ட வளங்களழுத்தம் 6 வோல்டேஜும் இந்த லோடுக்கு வந்து சுற்று பூரணப்படுத்த சுற்றில வந்து மின்னோட்டம் ஓடாதண்டபடியால இந்த லோடுக்கு குறுக்க, அதாவது இந்த மின் குமிழுக்கு குறுக்க அழுத்தம் விழாது. 0 வோல்டேஜ் தான். இந்த V2 வோல்ட் மானிட வாசிப்பு 0 வோல்டேஜ் தான். காரணம் சுற்றில வந்து மின்னோட்டம் ஓடையில, சுற்று வந்து பூரணப்படுத்தப்படையில, இரண்டாவது மின்னோட்டத்தை அலோவ் பண்ணல, இருவாயு தனக்குரிய மின்னோட்டத்தை அலோவ் பண்ணல. அப்ப இந்த வளங்களழுத்தம் 6 வோல்டேஜும் இங்க போனது. இந்த லோடுக்கு குறுக்க எந்த ஒரு அழுத்தமும் விளையில, ஆகவே லோடு எரியாது, பல்ப் எரியாது, பின்முகக்கூடல் முறையில பல்ப் எரியாது. அப்ப வந்து இந்த 6 வோல்டேஜ் வளங்கள் வெற்றிலிருந்து வழங்கப்பட்ட 6 வோல்டேஜ் எங்க போனோம்னு கேட்டால் அது இந்த இருவாய்க்கு குறுக்க விழுந்துடும். ரைட், இருவாய்க்கு குறுக்க அந்த 6 வோல்டேஜும் விழுந்துடும். ரைட், அதான் இங்க காட்டிக்கிறது. அப்ப பல்புக்கு தேவையான அழுத்தம் அங்க விழாது. அப்ப பின்முகக்கூடல் முறையில இருவாயு ஒரு சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும். இருவாயு வந்து மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துற சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும், மின்னோட்டத்தை நிறுத்தி வைக்கும். ரைட், பின்முகக்கூடல் முறையில். ஆனாலும் பாருங்க, இப்போ வளங்காலத்தம் 6 வோல்டேஜ் படியா பெரிய வேலை. இப்போ பெரிய வோல்டேஜ் நம்ம பயன்படுத்தக்குள்ள பாருங்க, சில வேளை அந்த இருவாயு வந்து செயலிழந்து போகும். பின்முகக்கூடல் முறையில இந்த பிஎன் ஜங்ஷன் இருவாயு பலதடைஞ்சு போடும். பின்முகக்கூடல் முறையில் நாங்கள் தொடுத்து வச்சிருந்தோம் என்றால் தொடர்ச்சியாக அது தன்னுடைய அந்த அழுத்தத்தை வந்து பிரேக்கிங் அழுத்தம்னு சொல்லுவாங்க, அந்த உடைப்பு அழுத்தம் அல்லது உடைவு அழுத்தம்னு சொல்லுவாங்க. அந்த உடைவு அழுத்தத்தை விட பெரிய அழுத்தத்தை நீ அப்ளைங் வோல்டேஜில் கொடுத்தால், பேட்டரியில இருந்து கொடுத்தால் அந்த இருவாயு உடைப்பு அழுத்தத்தை தாண்டினால் அது வெடிச்சு போயிடும், இருவாயு பலதா போயிடும், திருப்பி அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் செனர் டயோடுன்றது அதுக்கு தீர்வாக கொண்டு வந்ததுதான் செனர் டயோடு. இப்போ இந்த பிரச்சனைக்கு பாருங்க, பின்முகக்கூடல் முறையில் நான் 6 வோல்டேஜ் அப்ளை பண்ணேன், எனக்கு இங்கே இருவாய்க்கு குறுக்க 6 வோல்டேஜ் விழுந்தது தானே. அப்போ இருவாய்க்கு குறுக்க 6 வோல்டேஜ் விழுந்தால் இருவாயு பலதா போயிடும். ஓரளவுக்கு தான் உடைவு அழுத்தம் 6 வோல்டேஜ், இருவாய்க்குன்ற ஒரு உடைவு அழுத்தம் இருக்குது, ஓரளவுக்கு தான் தாங்கும். பின்முகக்கூடல் முறையில் ஓரளவுக்கு தான் தாங்கும். அதை விட பெரிய அழுத்தத்தை நீ கொடுத்தீங்கன்னு சொன்னால், ஒருவேளை 20-30 வோல்டேஜ் கொடுத்தீங்க, பெரிய வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இருவாயு வந்து தாங்காது, உடைவு அழுத்தத்தை மீறி போய்க்குள்ள அது வெடிச்சு போயிடும். பிரேக்கிங் வோல்டேஜ் என்று சொல்றோம். அதை மீறி போய்க்குள்ள இந்த இருவாயு வந்து பலதா பெறும். அப்புறம் இருவாயு புதுசாக வேண்டி போடுவோம். அப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பின்முகக்கூடல் முறையிலையும் எவ்வளவு அழுத்தம் போனாலும் அதை தாங்கிறதுக்காக செனர் டயோட்டை பயன்படுத்தினாங்க. செனர் டயோட்டை கொண்டு வந்தாங்க. அதை பத்தி எங்க சிலபஸ்ல இல்லை, நாங்கள் எவ்வளவு உங்களுக்கு படிச்சாலே காணும். ரைட், ஓகே. அப்ப இந்த இருவாயு வந்து ஒரு திசையில மட்டும் மின்னோட்டத்தை கடத்துறதுக்காக பயன்படுது. முன்முகக்கூடல் முறையில மின்னோட்டத்தை அலோவ் பண்ணுது, பின்முகக்கூடல் முறையில மின்னோட்டத்தை அலோவ் பண்ணல. ரைட், இதுதான் இந்த செயற்பாட்டுல இருந்து எங்களுக்கு விளங்கின விளக்கம். ரைட், ஓகே. இந்த மேலதிக அறிவு கொண்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க, இது சும்மா நோமலா யோசிச்சு வச்சிருக்கோம். என்னென்னு சொன்னால், பிஎன் சந்தி முன்முகக்கூடலுக்கு ஓட்டம் பாய்வதற்கு அனோட்டுடன் நேரழுத்தம் தொடுக்கப்பட வேண்டிய அதே வேளை தடுப்பு அழுத்தத்தை விஞ்சும் அளவுக்கு அதனூடாக ஒரு அழுத்த வித்தியாசத்தை உண்டாக்க வேண்டும். அதெல்லாம் நான் சொன்ன விஷயம். என்ன, இப்ப முன்முகக்கூடல்ல கொடுத்தா மட்டும் டயோட் வேலை செய்யாது. ரைட், ஒரு இருவாயு வந்து, ரைட், இருவாயை வந்து இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப இருவாயை வந்து நான் ஒரு பேட்டரியில சரியா கனெக்ட் பண்ணினாலும், பேட்டரியின் பாசிட்டிவோட இருவாயின் பாசிட்டிவையும் பேட்டரியின் நெகட்டிவோட இருவாயின் நெகட்டிவையும் சரியா கனெக்ட் பண்ணினாலும் சில நேரங்களில் இருவாயு வேலை செய்யாதுன்னு இருவாயு வேலை செய்யாமல் போகும். என்ன நிபந்தனை?
தடுப்பு அழுத்தம் வழங்கப்படுற வழங்கல் அழுத்தம் எரிவாயினுடைய தடுப்பு அழுத்தத்தை விட பெருசா இருக்கும். பேட்டரியிலிருந்து வழங்கப்படுற அழுத்தம் பேட்டரியிலிருந்து வழங்கப்படுற அழுத்தம் நான் பிபி என்று வைக்கிறேன், எரிவாயில விழுகிற அழுத்தம் பிடி என்று வைக்கிறேன், தடுப்பு அழுத்தத்தை பிடி என்று வைக்கிறேன். அப்ப பிபி வந்து கட்டாயம் பெருசா இருக்கணும் பிடியை விட. அதாவது தடுப்பழுத்தம் எரிவாய்க்கு கொடுக்கப்படுகிற தடுப்பழுத்தம் 0.7 வோல்டேஜ், சிலிக்கனடா 0.7 வோல்டேஜ், ஜேமானியம்டா 0.3 வோல்டேஜ். அப்ப அதை விட பெரிய அழுத்தத்தை பேட்டரியில இருந்து நான் கொடுக்க வேண்டும். கொடுத்தா மட்டும்தான் இந்த டயோட் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். அதைத்தான் நீங்க மேலதிக அறிவுக்கான்னு சொல்லி ஒரு விஷயத்தை இங்க சொல்லி இருக்கிறார். ரைட், ஓகே. இப்ப நாங்க ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஆடலோட்டத்தின் சீராக்கத்துக்கு எரிவாயு எப்படி பயன்படுத்தப்படுது. ரைட், ஆடலோட்டத்தினுடைய சீராக்கலுக்கு எரிவாயு எப்படி பயன்படுத்துறது. ரைட், அந்த சீராக்கல் செயற்பாடுன்றது என்னன்னு கேட்டால், சீராக்கல்ன்றது ஒன்றும் இல்லை, இப்போ ஏசி கரண்டை வந்து டிசி கரண்டாக மாற்ற போகும். ரைட், இப்போ எங்களுக்கு சில தேவைகள் இருக்கும். வீட்டில் வந்து நாங்கள் சில எலக்ட்ரானிக்கல் சாதனங்களை பயன்படுத்துவோம். ரைட், எலக்ட்ரானிக்கல் சாதனங்களை பயன்படுத்தக்குள்ள வந்து எங்களுக்கு ஏசி கரண்டை வந்து டிசி கரண்டை மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கலாம். ரைட், ஓகே. அப்போ இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு மின்சாரம் இப்போ ஒரு எலக்ட்ரானிக்கல் சாதனம், உதாரணத்துக்கு ஒரு ஃபோனோட யூஸ் பண்ணுறேன்னால், இப்போ ஹவுஸ் வேரிங்கில் வீட்டு மின் சுற்றில் கொண்டு போய் ஒரு ஃபோனை எனக்கு வேலை செய்யறதுக்கு, ரைட், சும்மா நோங்களாக பாருங்க. ரைட், நோங்களா புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஃபோன் ஒன்று வேலை செய்கிறதுக்கு எனக்கு டிசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் தான் வேணும். ஒரு 5 வோல்டேஜ் காணும். ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 5 வோல்டேஜ் காணும். சும்மா காய்க்க வைக்கிறேன். ரைட், ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு 5 வோல்டேஜ் காணும். நான் வீட்டில இருந்து வர கரண்ட் பாருங்க, ஏசி வோல்டேஜ் அது 230 வோல்டேஜாக இருக்கும் வீட்டுக்கு வர. அப்போ வீட்டுக்கு வர 230 வோல்டேஜ் ஏசியை வந்து நான் டிசி 5ஆ மாற்ற வேணும். அதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த சீராக்கல் வேலை. அதாவது ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜா மாற்றுறது, ஆடலோட்ட மின்னோட்டத்தை நீரோட்ட மின்னோட்டமாக மாற்றுறதுக்கு தான் இந்த எரிவாயுகளை பயன்படுத்துவோம். அப்படி மாத்திர செயல்பாடை நாங்கள் சீராக்கல் செயல்பாடுன்னு சொல்லுவோம். ரைட், அப்போ ஆடலோட்டத்தின் சீராக்கலுக்கு, ஆடலோட்டத்தை வந்து சீராக்கி நீரோட்ட வோல்டேஜா மாத்துறதுக்கு, ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்றதுக்கு எரிவாயுவை பயன்படுத்துற முறை. ரைட், அதுக்கு முதல்ல எங்களுக்கு இந்த ஏசி டிசி என்றா என்னன்றது தெரிஞ்சிருக்க வேண்டும். நாங்கள் இதை பற்றி மின்காந்த தூண்டல் சம்பந்தமா படிக்கக்குள்ளே சும்மா ஞாபகம் வச்சிருந்தாங்க. ரைட், ஏசி டிசி பற்றி சும்மா ஞாபகம் வச்சிருந்தாங்க. ரைட், ஓகே. அதை இங்கே பார்ப்போம். அதில் உங்களுக்கு சீராக்கல் என்று தெரியும். சீராக்கல்ன்றது ஒன்றும் இல்லை. சீராக்கல் என்றா என்னோட கேள்வி கேட்கலாம். ஆடலோட்டத்தின் சீராக்கல் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, ஏசி கரண்டை, அதாவது ஏசி மின்னோட்டத்தை டிசி மின்னோட்டமாக மாற்றும் செயல்முறை சீராக்கல் எனப்படும். சீராக்கல்னா ஒன்றும் இல்லை, ஏசி வோல்டேஜா டிசி வோல்டேஜா மாத்துறது. சில எலக்ட்ரானிக்கல் சாதனங்கள் ஒர்க் ஆகிறதுக்கு எனக்கு வந்து டிசி வோல்டேஜ் தான் வேணும். அப்போ அந்த ஏசி வோல்டேஜ் தான் வீட்டுக்கு வராது. அந்த வீட்டுக்கு வர ஏசி வோல்டேஜ் சில எலக்ட்ரானிக்கல் சாதனங்களை தொழிற்படுறதுக்காக டிசியாக மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு இந்த எரிவாயுகளை பயன்படுத்துவோம். ரைட், அதை பற்றின விஷயங்களை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். அப்போ சீராக ஏசி வோல்டேஜ் தான் இது. ஏசி வோல்டேஜ் வந்து இப்படி இருக்க மாட்டேது. இதை பற்றி நாங்கள் ஆடலோட்டம் நீரோட்டம் என்ற ஒரு பகுதியிலே நாங்கள் அங்கே பார்த்தாங்க இங்கே மின்காந்த தூண்டல் படி கேட்கணும். ரைட், ஓகே. டைமோட இந்த வோல்டேஜ் எப்படி வேரி ஆகும்னால் கூடிக்கொண்டு குறையும். இப்போ இது வந்து பாசிட்டிவ் டிரெக்ஷன். ரைட், அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது நெகட்டிவ் டிரெக்ஷனுக்கு இந்த கர்வ் வரும். திருப்பி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவுக்கு வரும், திருப்பி நெகட்டிவுக்கு வரும். ரைட், திருப்பி பாசிட்டிவுக்கு போகும். அப்ப இப்படி கணத்துக்கு கணம் திசையை மாற்றி கொண்டிருக்கிறத வந்து நாங்கள் ஆடலோட்ட மின்னோட்டம் என்று சொல்லுவோம். ரைட், அப்ப மின்னோட்டத்தின் திசை மாறினால் பிளஸுக்கு போய் நெகட்டிவ், இது வந்து பிளஸ் ஓட்டம் வந்து இது மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை யோசி மேல இந்த வையச்சில கீழே வந்து நெகட்டிவ். இப்ப பாசிட்டிவுக்கும் போய் நெகட்டிவுக்கும் போய் மாறி மாறி அந்த கிராஃப் போறதால ரெண்டு திசைகளுக்கும் மாறி மாறி மின்னோட்டம் மாறதால இதை வந்து நாங்கள் ஏசி கரண்ட் சொல்லுவோம். வீட்டுக்கு வர கரண்ட் இப்படி தான் இருக்கும். ரைட், இந்த ஏசி கரண்டை டிசி கரண்டா மாத்திர செயல்பாடு தான் சீராக்கல் செயல்பாடு. இந்த ஆடலோட்டத்தை நேரோட்டமா மாத்திர. நேரோட்டம் அப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா இது நேர அச்சோட, அதாவது நேரத்தோட மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தம் வந்து இது ஒரே திசையில இருக்கும். பிளஸ் அண்டா பிளஸ், மைனஸ் அண்டா மைனஸ். இங்க வந்து பிளஸ் திசையிலேயே அந்த மின்னோட்டம் இருக்குது. திசையை மாத்தையில மின்னோட்டம் தன்னுடைய திசையை வந்து நெகட்டிவுக்கு மாத்திர கீழே கொண்டு வரையில. அதனால இதை வந்து நாங்கள் நேரோட்ட மின்னோட்டம்னு சொல்லுவோம். அப்ப சீராக்கல் செய்யமுறைன்றது என்ன, ஏசி வோல்டேஜ டிசி வோல்டேஜா மாத்துறது. இதை வந்து கிளியரா சொன்னா தெரியும். இந்த சீராக்கல் வேலைக்கு ஏசி வோல்டேஜ டிசி வோல்டேஜா மாத்துற இந்த சீராக்கல் வேலைக்கு இந்த எரிவாயுகளை எப்படி பயன்படுத்துறதை பற்றி நாங்க இங்க பார்ப்போம். ரைட், ஓகே. நாங்கள் இதுவரைக்கும் எலக்ட்ரானிக்கல் என்ற பகுதியில் உள்ள இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம் சந்தி இருவாயு. ரைட், பிஎன் சந்தி இருவாயு. அந்த சந்தி இருவாயு எப்படி ஒர்க் ஆகும்னா பிஎன் ஜங்ஷன் எப்படி ஒர்க் ஆகுமோ அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் இங்கே இருக்கும். பிஎன் ஜங்ஷனை வந்து டெவலப் பண்ணி பிஎன் சந்தி இருவாயாக உருவாக்கி இன்றைக்கு அதை எலக்ட்ரானிக்கல் சுற்றுகளில் எப்படி பயன்படுத்துறது. அதுக்கு அடிப்படையான விஷயமே ஒன்றும் இல்லை. நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. முன்முக கூடலில் கரண்டை அலோவ் பண்ணும், பின்முக கூடலில் கரண்ட் அலோவ் பண்ணாது. முன்முக கூடல் என்னென்றால் சரியாக பேட்டரியினுடைய முடிவிடங்களையும் எரிவாயினுடைய முடிவிடங்களையும் சரியாக பொறுத்தினால் மின்னோட்டத்தை அலோவ் பண்ணும்.
மாறி பொறுத்தினால் பேட்டரிய பிரபலம் மாற்றி போட்டால் பேட்டரிய வளம் மாற்றி போட்டால் கரண்டை வந்து லோ பண்ணாது. அது பின்முக கூடல் முறை. ரைட், ஓகே. அப்போ அதை கிளியராக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் சரியான வகை பிரின்சிபல். அதை யூஸ் பண்ணி தான் இருவாயில் வந்து சீராக்கல் செயல்பாடு, அதுக்கு இருவாயை எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு முதல்ல சீராக்கல் செயல்பாடுண்டா என்னன்னு கேட்டால் வீட்டில் இருந்து வர ஏசி வோல்டேஜை வந்து எங்களுடைய எலக்ட்ரானிக் உபகரணங்களை பார்க்கறதுக்கு தேவையான டிசி வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, ரைட், ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கு தான் இந்த சீராக்கல். அந்த செயற்பாடை தான் நாங்கள் சீராக்கல்னு சொல்லுவோம். ஏசியை டிசியாக மாற்றுற செயல்பாடுக்கு பேர் சீராக்கல். அந்த சீராக்கல் வேலையை செய்கிறதுக்கு இருவாயை பயன்படுத்துறது. அது எப்படி என்றதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் கதைப்போம். ரைட், இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி. நன்றி மாணவர். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.